போட்டு விட்டு போவதில்லை எல்லாம் மடியில் போய் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுதே அந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று முடிந்து 136 142 அடி வரை தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அம்மாவுடைய அரசு முல்லை பெரியார் அணையிலே தண்ணீர் தேக்கப்பட்டது. இந்த வெள்ளம் வருவதற்கு முன்பாக மேற்கு தொடர்ச்சி மழையின் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே அந்த நிபுணர் குழு முல்லை பெரியார் அணைக்கு வந்து ஆய்வு செய்து முல்லை பெரியார் அணை உறுதியாக இருக்கின்றது என்று அவள் தெரிவித்துவிட்டு சென்றார்கள். 142 அடி தேக்கிக் கொள்ளலாம், அதற்கு அணை பாதுகாப்பாக இருக்கிறது, பலமாக இருக்கின்றது என்று ஆய்வு செய்து அவர்களே சான்று அளித்து விட்டு சென்றார்கள். அதன் அடிப்படையில் தான் பருவமழையில் பெய்த மழைநீரை முல்லை பெரியார் அணையிலே 142 அடி தமிழக அரசு தேக்கி வைத்தது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு இன்றைக்கு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமே அணையை முழுமையாக பலப்படுத்திய பிறகு 142 152 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கப்பட்டுகின்றது, ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டுகின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீரை முல்லை பெரியார் அணை கேட்ச்மெண்ட் பகுதியிலிருந்து வருகின்ற நீரை முல்லை பெரியார் அணைகளை தேக்கி வைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொண்ட விதமாக 142 152 அடியாக உயர்த்துவதற்காக அணை பலப்படுத்துகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை அவர்கள் திட்டமிட்டு அந்த 142 152 அடி உயர்த்தக்கூடாது என்பதற்காக தற்போது கேரள பகுதியிலே கனமழையின் காரணமாக அந்த மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான அணைகள் நிரம்பி உபரி நீராக வெளியே வந்த காரணத்தினால் கேரளாவிலே வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதை வைத்துக்கொண்டு தற்போது முல்லை பெரியார் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீரினால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையல்ல. வெள்ளம் ஏற்கனவே சூழ்ந்து மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகுதான், ஒரு வாரத்திற்கு பிறகுதான் முல்லை பெரியார் அணை நிரம்பி, அந்த முல்லை பெரியார் அணை நிரம்பியவுடன் பல்வேறு எச்சரிக்கைகள் விடப்பட்ட பிறகுதான் படிப்படியாக நீர் திறக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் 142 அடியிலிருந்து 152 அடி உயர்த்தக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்படிப்பட்ட செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள். நீதிமன்றத்திலே நம்முடைய நியாயமான கருத்துக்களை, ஆணித்தரமான கருத்துக்களை, ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையிலே நம்முடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கின்றோம். ஒரே நேரத்தில் தேர்தலை பொறுத்தவரைக்கும், நம்மை பொறுத்தவரைக்கும் 2021 வரை ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே நாம் தெரிவித்திருக்கின்றோம், நம்முடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒரே நேரத்தில் தேர்தல் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான கருத்துரு முழுமையாக எட்டப்படவில்லை என்று நான் கருதுகின்றேன். ஆகவே எப்படி தேர்தல் இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு வாக்குச்சீட்டு முறை வந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கின்ற மின்னணு மூலமாக வாக்களிக்கின்ற முறையாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் சந்தேகம் கிடையாது. நாங்கள் மக்கள் எஜமானர்கள், மக்கள் நீதி வழங்குவார்கள். அவருடைய நீதியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒழிய வாக்குச்சீட்டோ மின்னணு மூலமாகவோ எந்த தவறும் நடைபெறுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. எங்களை பொறுத்தவரையில் எது இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே அதையெல்லாம் அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுகின்றன. பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும், மாண்பு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து விரைவாக கோப்புகளை நாங்கள் கோப்புகளிலே கையெழுத்திட்டு எல்லா திட்டங்களுக்கும் உடனடியாக
அனுமதி வழங்கி திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். மாண்பு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்த திட்டங்கள் அத்தனையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லா துறைகளிலும் இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு துறையின் வாயிலாக அகில இந்திய அளவிலே மத்திய அரசிடமிருந்து விருதுகளை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு வேளாண்மை துறையிலே அதிக விளைச்சலை பெற்றதற்காக இந்தியாவிலேயே கிஷ்கர்மான் விருதை நாம் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். போக்குவரத்து துறையிலே சிறந்த நிர்வாக திறமைக்காக நாம் விருதுகளை பெற்றிருக்கின்றோம். மின்சாரத்துறையிலே இன்றைக்கு விருதுகளை பெற்றிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சிறப்பான அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த அரசின் மீது வீண் பழி சுமத்துவதற்காக அரசியல் காரணத்திற்காக அவர்கள் இந்த ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தான் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கின்றோம். மாணவ சமுதாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதி அனைத்தும் இன்றைக்கு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உள்கட்டமைப்பு வசதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றது. மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கு சுகாதாரத்துறை விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே ஒவ்வொரு துறையிலும் நாம் முத்திரையை பதித்திருக்கின்றோம். வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த ஆட்சியின் மீது தேவையற்ற விமர்சனம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.